நம்ம ஒண்ணு நினைப்போம், ஆனா செய்யறது ஒண்ணு செய்வோம். நான் ஒழுங்காதான் இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் கோவப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என் கண் இதை பார்க்க கூடாதுன்னு தான் நினைக்குது, என் வாய் இதை பேசக்கூடாதுன்னு தான் நினைக்குது. ஆனா என்ன பண்ணிடுது, கடைசியில செஞ்சிருது. நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறது எவிடென்ட்டா தெரியுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட இந்த பாவம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யுங்க. ஒரு ஐஸ்கிரீம் உங்க முன்னாடி இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டாங்க, ஆனா நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்க முடியும்? ஐஸ்கிரீம் நம்மள வாவான்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கும், எடுத்து என்ன பண்ணிடுவோம், சாப்பிட்டுருவோம். ஆனா அதே ஐஸ்கிரீம் இங்க முன்னாடி வச்ச உடனே இன்னொருத்தவங்க வந்து அதை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு நினைச்சா கூட அந்த ஐஸ்கிரீம் என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. உங்ககிட்ட இந்த ரோல் இருக்கிற வரைக்கும் நீங்க அதை நகர்த்தி வேண்டாம் டஸ்ட்பின்ல போடவே மாட்டீங்க. அந்த ரோல் ஆண்டவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதுதான் இந்த பிரேயரோட பவர். என்னது, ஆண்டவரே அது எனக்கு வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்களே என்ன பண்ணிருங்க, எடுத்து போட்டுருங்க. என்ன மாத்திர ரெஸ்பான்சிபிலிட்டியா நிறைய பேர் எடுத்துக்க ட்ரை பண்ணாங்க, ஆனா அது முடியல. என்ன மாத்திர ரெஸ்பான்சிபிலிட்டியா நானே எடுத்துக்க பார்த்தேன், ஆனா என்னால முடியல. என்ன மாத்திர ரெஸ்பான்சிபிலிட்டியா நீங்க எடுத்துக்கோங்க. என்னுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது, இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் ஒப்பு கொடுக்கலாம். டெய்லி உங்க பிரேயர்ல இதை என்ன பண்ணுங்க, இன்க்ளூட் பண்ணுங்க. உண்மையில நீங்க இந்த ஜபத்தை பண்ண ஆரம்பிச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா சில கேரக்டர்ஸ் உங்களை விட்டு தூரம் போக ஆரம்பிக்கும். உங்ககிட்டயே சில மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். ஆண்டவர் சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி மாற்றத்தை உங்க லைஃப்ல என்ன பண்ணிடுவார், கொண்டு வந்துருவார். ஒரு நல்ல கிறிஸ்டியன் எப்பயுமே என்ன காரியமா இருந்தாலும் எதுக்கு ஒப்பு கொடுத்துடணும், ஆண்டவரே உங்க சித்தத்தின்படியே ஆக கடவுள்.